இந்தியாவின் ஏமாரெபே திட்டம் 114 மல்டிரோல் யுத்த விமானங்களை சேர்ந்துவதன் மூலம் உலக நாடுகளை சோம்பலைப்படுத்துகின்றது. இதுவே பாதுகாப்பு சமன்பாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்தியா 4.5 தலைமுறை யுத்த விமானங்களை தவிர்த்து நேரடியாக 5ஆம் தலைமுறை யுத்த விமானங்களை தேர்வு செய்துள்ளது. இதனால் உலக நாடுகளில் ஆச்சரியம் பெரிதாக உள்ளது. இந்தியா அமெரிக்கா மற்றும் பிரான்சை தவிர தனது பழங்கால நட்பான ரஷ்யாவை நாடியுள்ளது. இதனால் இந்தியாவின் விமானப்படை மிகவும் நவீனமாக்கப்படுகின்றது. ஏ-57 பாய்ட்டருக்கு இந்தியாவின் தற்போதைய கவனம் எதிர்கால விமான சக்திக்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இதுவே இந்திய விமானப்படைக்கு ஒரு விளையாட்டு மாற்றமாக இருக்கும். இந்தியா 114 மல்டைரல் பாய்ட்டர் ஜெட்ஸ் வாங்கத் திட்டமிட்டுள்ளது. இது இந்திய விமானப்படைக்கு மிகுந்த வலிமையை வழங்கும். இதற்காக உலகின் பல முக்கிய நிறுவனங்கள் போட்டியிடுகின்றன. இந்தியாவின் சூப்பர் சுகோயி திட்டம் சு-30 பாய்ட்டர் ஐ மேம்படுத்துவதற்கான திட்டமாக இருக்கிறது. இந்த மேம்பாடு 4.5 தலைமுறை பாய்ட்டருக்கு இணையான திறனை வழங்கும். சு-57 விமானம் மற்ற யுத்த விமானங்களிடமிருந்து வேறுபட்டது. அதன் உட்பொறிகள் எதிரிக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் செய்கின்றன. இந்த விமானம் 70,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியதாக உள்ளது. இதுவே இதுவரை எந்த யுத்த விமானத்திற்கும் ஏற்பட்ட சாதனை என்பதையும் குறிக்கிறது. இந்த சு-57 விமானத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் போன்ற ஆபத்தான ஆயுதங்கள் நீண்ட தூரத்திலேயே எதிரியை அழிக்கும் சக்தி கொண்டவை. இந்தியாவும் ரஷ்யாவும் முன்னாள் பாதுகாப்புத் திட்டங்களில் இணைந்து செயல்பட்டுள்ளன. இது ஆ-57 ஐ உருவாக்குவதில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஆ-57 இன் காட்சி மறைவு வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை புரிந்துகொள்வதன் மூலம் இந்தியாவின் உள்ளூர் திட்டமான க்கு முக்கிய பயன்கள் கிடைக்கின்றன. ஆ-57 இன் அனுபவம் மற்றும் தொழில்நுட்பம் இந்திய அறிவியலாளர்களுக்கு எதிர்கால விமானங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்குகின்றன.